வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். பாகிஸ்தானின் துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான இஷாக் தார் நிலுவையில் உள்ள அனைத்து சர்ச்சைகளையும் தீர்க்க இந்தியாவுடன் ஒரு கூட்டு உரையாடலுக்கு பகிரங்கமாக அழைப்பு விடுத்துள்ளார். இந்த வேண்டுகோளை டான்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இது ஆபரேஷன் சிந்தூரின் போது ஏற்பட்ட பெரும் இழப்புகளை தொடர்ந்து இஸ்லாமாபாத்தின் அணுகுமுறையில் ஏற்பட்ட மாற்றத்தை பிரதிபலிக்கிறது. இருதரப்பு பிரச்சனைகளை தீர்க்க அரசியல் உரையாடலின் அவசியத்தை டார் தெரிவித்தார். அத்துடன் விரிவான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட பாகிஸ்தானின் விருப்பத்தையும் தெரிவித்தார். மேலும் தெரிவித்த அவர், நாங்கள் ஒரு கூட்டு பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று உலகுக்கு கூறியுள்ளோம். இது பதற்றத்தை தணித்து ராஜதந்திர தீர்வுகளை தேடும் பாகிஸ்தானின் நோக்கத்தை குறிக்கிறது என்று அவர் கூறினார். இருப்பினும் இந்தியா தனது நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளது. ராணுவ நடவடிக்கைகளுக்கு பின்னர் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் பிரதமர் நரேந்திர மோடி பாகிஸ்தானுடனான எந்த ஒரு எதிர்கால பேச்சுவார்த்தையும் தீவிரவாதம் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமித்துள்ள ஜம்மு காஷ்மீரின் நிலை குறித்த விவாதங்களுக்கு மட்டுமே என்று மீண்டும் தெரிவித்தார். பாகிஸ்தானுக்குள் தீவிரவாத உள்கட்டமைப்பை அகற்றாமல் பிராந்தியத்தில் அமைதியை அடைய முடியாது என்பதை மோடி அடிக்கோடிட்டு காட்டினார். தீவிரவாதத்திற்கு தொடர்ந்து ஆதரவு அளிப்பது இறுதியில் பாகிஸ்தானின் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் என்று எச்சரித்தார். பாகிஸ்தான் உயிர் வாழ விரும்பினால் அது அதன் தீவிரவாத உள்கட்டமைப்பை அளிக்க வேண்டும். அமைதிக்கு வேறு வழியில்லை என்று இந்தியாவின் நிலைப்பாட்டை சந்தேகத்திற்கு இடமின்றி தெளிவுபடுத்தினார் மோடி. தற்போதைய சூழ்நிலை அணு ஆயுதம் ஏந்திய இரு அண்டை நாடுகளுக்கிடையே ஆழமாக வேரூன்றிய அவநம்பிக்கை மற்றும் வேறுபட்ட முன்னுரிமைகளை எடுத்து காட்டுகிறது. அனைத்து சர்ச்சைக்குரிய பிரச்சனைகளையும் உள்ளடக்கி ஒரு பெரிய அளவிலான அடிப்படையிலான உரையாடலை பாகிஸ்தான் நாடுகையில் தீவிரவாதத்துக்கான பாகிஸ்தானின் ஆதரவு மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் நிலை ஆகியவை முக்கிய பிரச்சனையாகவே உள்ளன என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. பிராந்திய நிலைத்தன்மை மற்றும் பாதுகாப்புக்கான சாத்தியமான தாக்கங்களை கருத்தில் கொண்டு சர்வதேச சமூகம் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது. போர் நிறுத்தம் தற்காலிகமாக இருந்தாலும் அர்த்தமுள்ள உரையாடலுக்கான வாய்ப்புகள் நிச்சயமற்றதாகவே உள்ளன. இது பாகிஸ்தானின் மண்ணில் இருந்து செயல்படும் தீவிரவாத இயக்கங்கள் தொடர்பான நடவடிக்கைகள் மற்றும் அதன் கூறப்பட்ட சிவப்பு கோடுகளுக்கு அப்பால் ஈடுபட இந்தியா விருப்பம் ஆகியவற்றை பொறுத்தது. விரோத போக்கை நிறுத்துவது நிலையான அமைதிக்கு வழிவகுக்குமா அல்லது பிராந்தியம் மீண்டும் மோதலின் சுழற்சியினை காணுமா என்பதை தீர்மானிப்பதில் வரும் நாட்கள் முக்கியமானதாக இருக்கும். அதே நேரத்தில் இந்திய விமானப்படை விமானங்கள் தமது தாக்குதல் இலக்குகளின் முக்கியமான ஒன்றாக பாகிஸ்தான் ராவல்பிண்டியில் உள்ள பாகிஸ்தான் விமானப்படையின் விமான தளத்தை குறிவைத்ததில் ஒரு முக்கிய நோக்கம் உள்ளது. அது என்னவென்றால், இந்தியாவால் பாகிஸ்தான் ராவல்பிண்டியில் தாக்குதல் நடத்த முடிந்தால் பாகிஸ்தானின் ராணுவ கட்டமைப்பே பொலவென்று கீழே விழுந்துவிடும். அதன் பின் பாகிஸ்தான் வருங்காலத்தில் எந்த ஒரு போரிலும் இந்தியாவை எதிர்கொள்ள முடியாது. பாகிஸ்தான் ராவல்பிண்டிக்கு ராணுவ ரீதியாக அப்படி என்ன முக்கியத்துவம்? பாகிஸ்தான் ராவல்பிண்டியின் காரிசன் நகரத்தில் பாகிஸ்தானின் ராணுவ கட்டளை தளம் ஜெனரல் HQ என அறியப்படும் ஒரு வளாகத்திலிருந்து செயற்படுகிறது. இங்கு பாகிஸ்தானின் மிகவும் செல்வாக்குமிக்க ஆயுதப்படைகளின் ராணுவ தளபதி COAS தலைமை தாங்குகிறார். இந்த GHQ தான் பாகிஸ்தானின் ராணுவத்தின் செயல்பாட்டு சக்தி மையத்தில் உள்ளது. இதன் கீழ் 13 படைப்பிரிவு நிலை கட்டளை தளங்களின் வலையமைப்பு உள்ளது. லெப்டினன்ட் ஜெனரல்களால் வழிநடத்தப்படும் இந்த ராணுவ தலைமையகம் பாகிஸ்தானின் ராணுவ உக்தி, உள்நாட்டு பாதுகாப்பு எந்திரம் மற்றும் சில சந்தர்ப்பங்களில் அரசியல் கணிப்பீடுகளின் முதுகெலும்பாக அமைகின்றன. ஒவ்வொரு படைப்பிரிவும் ஒரு குறிப்பிட்ட புவியியல் மற்றும் செயல்பாட்டு களத்திற்கு பொறுப்பாகும். 1 மற்றும் 2வது படைப்பிரிவுகள் உட்பட சில படைப்பிரிவுகள் இந்தியாவுடனான ஒரு வழக்கமான மோதலில் விரைவான தாக்குதல் நடவடிக்கைக்கு வடிவமைக்கப்பட்டுள்ளன. பெஷாவரில் உள்ள 11வது கார்ப்ஸ் அல்லது ராவல்பிண்டியில் உள்ள 10வது கார்ப்ஸ் படைப்பிரிவுகள் போன்ற மற்றவை முக்கியமான எல்லை பகுதிகள் மற்றும் உள் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்பார்வையிடுகின்றன. ஒன்றாக இந்த படைப்பிரிவுகள் மிகவும் மையப்படுத்தப்பட்ட கட்டளை அமைப்பை குறிக்கின்றன. இவற்றுக்கு தலைமை தாங்கும் ஒவ்வொரு லெப்டினன்ட் ஜெனரலும் GHQ நேரடியாக அறிக்கை அளிக்கும் அதே வேளையில் அவர்கள் தங்கள் பொறுப்புள்ள பகுதிகளுக்குள் குறிப்பிடத்தக்க சுயாட்சியையும் பராமரிக்கின்றனர். பாகிஸ்தானின் செயலில் உள்ள ராணுவ துருப்புகள் கிட்டத்தட்ட 5,60,000 பேர். இது உலகில் 6வது பெரிய நிலையான ராணுவமாக அமைகிறது. ஆனால் ராணுவத்தின் நிழலில் நீண்ட காலமாக பொதுமக்கள் மீது அதிகாரம் செய்யப்பட்டு வரும் ஒரு நாட்டில் ராணுவத்தின் நிறுவன தடயத்தில் அளவை எண்கள் மட்டும் தெரிவிக்கவில்லை. எண்களை விட ராணுவத்தின் ஆதிக்கம் பாகிஸ்தானில் மிக அதிகமாக உள்ளது. எந்த நேரத்திலும் பாகிஸ்தான் ராணுவத்தில் பொதுவாக 27 முதல் 29 பேர் வரை பணியாற்றும் லெப்டினன்ட் ஜெனரல்கள் உள்ளனர். பல்வேறு ஆயுதங்களில் இந்த அதிகாரிகள் விநியோகம் கவனமாக சமநிலைப்படுத்தப்படுகிறது. இவர்களில் சுமார் 15 முதல் 16 பேர் காலாட்படையை சேர்ந்தவர்கள். இதில் பஞ்சாப், சிந்து எல்லைப்படை, பலூச் மற்றும் ஆசாத் காஷ்மீர் படைப்பிரிவுகள் போன்ற படைப்பிரிவுகள் அடங்கும்.
கூடுதலாக கவச படையிலிருந்து 5 பேர், பீரங்கி படையிலிருந்து 3 பேர், பொறியியலாளர்களிடமிருந்து 2 பேர் மற்றும் விமான பாதுகாப்பில் இருந்து ஒருவர் பொதுவாக இருப்பார்கள். இந்த சமநிலை தற்செயலானது அல்ல. ராணுவ சேவை முழுவதும் நிறுவன சமத்துவத்தையும் ஒற்றுமையினையும் பராமரிக்க 3 நட்சத்திர மட்டத்தில் உள்ள அனைத்து முக்கிய ஆயுதங்களிலிருந்தும் பிரதிநிதித்துவத்தை ராணுவ தலைவர் மூலோபாய ரீதியாக உறுதி செய்கிறார். ஆரம்பத்தில் பாகிஸ்தானின் ராணுவ தலைமை தளபதி அசீம் முனீர் படைப்பிரிவு கட்டளை தளபதிகளை நியமிப்பதில் எச்சரிக்கையாக இருந்தார். பெரும்பாலும் சுருக்கமான தனது விசுவாசிகளுடன் நியமனங்களுடன் தொடங்கினார். இருப்பினும் காலப்போக்கில் முக்கிய பதவிகள், மூத்த அதிகாரிகள் மற்றும் சமீப கால பாகிஸ்தான் ராணுவ அகாடமி PMA படிப்புகளை சேர்ந்தவர்கள் இணைத்துக் கொள்ளப்பட்டனர். குறிப்பாக 83 மற்றும் 84வது தொகுதிகளை சேர்ந்தவர்கள் நியமிக்கப்படுவதை அவர் உறுதி செய்துள்ளார். அவ்வாறு செய்வதன் மூலம் உயர் ராணுவ தலைமையிலான மீதான கட்டுப்பாட்டை அவர் ஒருங்கிணைத்து விசுவாசம் மற்றும் அனுபவத்துடன் மூப்புத்தன்மையை சமநிலைப்படுத்தி உள்ளார். தற்போது மங்கலாவை தலைமையிடமாக கொண்டு மே 2024 முதல் லெப்டினன்ட் ஜெனரல் நௌமன் ஜகாரியா தலைமையில் இயங்கும் 1வது கார்பஸ் படைப்பிரிவு பாகிஸ்தானின் பழமையான மற்றும் ஒருவேளை மிகவும் வலிமையான தாக்குதல் அமைப்பாகும். இதில் 6வது கவச பிரிவு, 17வது காலாட்படை பிரிவு மற்றும் 37வது காலாட்படை பிரிவு ஆகியவை அடங்கும். இந்தியாவுடனான கட்டுப்பாடு கோடு LOCக்கு அருகில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள இந்த படைப்பிரிவு தொகுதி இந்தியாவுடன் விரோத போக்கு ஏற்பட்டால் விரைவான நிலைநிறுத்தம் மற்றும் தாக்குதல் முன்னேற்றங்களை செய்யும் பணியை மேற்கொள்கின்றது. இதற்கு அடுத்தபடியாக முல்தானில் அமைந்துள்ள 2வது படைப்பிரிவு உள்ளது. லெப்டினன்ட் ஜெனரல் அக்சன் குல்ரிஸ் தற்போது பாகிஸ்தான் ராணுவத்தில் முல்தான் படைப்பிரிவு என்று அழைக்கப்படும் 2வது படைப்பிரிவுக்கு கட்டளை தளபதியாக உள்ளார். கூட்டு பணியாளர்களின் இயக்குநர் ஜெனரலாக இருந்த இவர் நவம்பர் 2024 ஆண்டு அவர் இந்த பதவியை ஏற்றுக்கொண்டார். இவரது படைப்பிரிவு தெற்கு தாக்குதல் படையாக செயல்படுகின்றது. இது 1வது கவச பிரிவு மற்றும் 2வது காலாட்படை பிரிவுகளை வைத்திருக்கிறது. இயக்கம் மற்றும் துப்பாக்கி சூட்டை வழங்கும் கலவையான படைப்பிரிவு இது. 2 படைப்பிரிவுகளும் விரைவான இயந்திரமயமாக்கப்பட்ட நடவடிக்கைகளுக்காக கட்டமைக்கப்பட்டுள்ளன. மேலும் அவை பெரும்பாலும் வழக்கமான மோதல் சூழ்நிலையில் பாகிஸ்தானின் ராணுவ துருப்புச் சீட்டுகளாக காணப்படுகின்றன. இந்திய ராணுவம் பாகிஸ்தானிய ராணுவத்தை பலமிழக்க செய்வதென்றால் இந்த 2 படைப்பிரிவுகளையும் தாக்கி கணிசமாக அவற்றின் அழிவுகளை ஏற்படுத்த வேண்டும். அடுத்து இந்திய ராணுவம் கண்வைக்கக்கூடிய படைப்பிரிவு பாகிஸ்தானின் தரை உள்நாட்டு நிலைத்தன்மையை நிலைநிறுத்துவதற்கான படைப்பிரிவு. இந்த படைப்பிரிவு லெப்டினன்ட் ஜெனரல் சையத் ஃபயாஸ் ஹுசைன் ஷாவின் கீழ் இயங்குகிறது. அதுதான் லாகூரை தலைமையிடமாக கொண்ட 4வது படைப்பிரிவு. இது பாகிஸ்தானின் மத்திய பஞ்சாபையும் உள்ளடக்கியது. 2025 ஆண்டில் சிந்து படைப்பிரிவின் லெப்டினன்ட் ஜெனரல் ஷா 4வது படைப்பிரிவின் புதிய படைப்பிரிவு தளபதியாக நியமிக்கப்பட்டார். இந்த பதவிக்கு முன் அவர் பொது தலைமையகம் GHQவின் பயிற்சி மற்றும் மதிப்பீட்டு இன்ஸ்பெக்டர் ஜெனரலாக பணியாற்றினார். அடுத்து லெப்டினன்ட் ஜெனரல் சையத் இம்தாத் ஹுசைன் ஷா தலைமையிலான குச்ரன் பாலாவில் உள்ள XXX படைப்பிரிவு சியால்கோட் துறையை வைத்திருக்கிறது. இது ஒரு முக்கியமான எல்லை பகுதி. அவர் முன்னர் பாகிஸ்தான் உளவுத்துறை ISI செயலகத்தின் இயக்குனர் ஜெனரலாக பணியாற்றினார். நாம் குறிப்பிட்ட படைப்பிரிவுகளும் தளபதிகளும் தான் பாகிஸ்தான் ராணுவத்தின் முதுகெலும்பு. அதைத்தான் உடைக்க பார்க்கிறது இந்தியா.